இன்னைக்கு கீரை கூட்டு. கீரை கூட்டு திருநெல்வேலி ஸ்டைல்ல எப்படி வைக்கணுங்கிறத நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். கீரை நல்லா பறிச்சு, அத கழுவி வச்சுட்டு, நம்ம வீட்டு மாடியிலேயே கொஞ்சம் செடி வச்சிருக்கேங்களா, செடி இருக்குது. அதில வந்து கீரை கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து பறிச்சுக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் போய் பறிச்சுட்டு வந்து, அ கத்திரிக்காய் அந்த தக்காளி கூட இருக்கும் பார்த்தீங்களா? அதில கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன். அதிலயே கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்துச்சு. சரி இருக்கட்டும், ஒரு நாள் கீரை கடையில வாங்கி இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். பத்தாது கொஞ்சமா தான் இருந்துச்சு. அதனால அப்படின்னு வச்சிருந்தேன். அப்புறம் அதையும் கொஞ்சம் பறிச்சு, அம் ஒ சேர்த்து இன்னைக்கு கடைஞ்சி தான் செய்ய போறேன் பார்த்துக்கோங்க. கடைஞ்ச கீரை. எனக்கு கீரை பொரியல் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. அது கடைஞ்ச கீரைனா நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து மிக்ஸிலலாம் நாங்க அரைக்க மாட்டோம். மத்து நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு கடைஞ்சி எடுக்கிறது தான். நான் எங்க ஊர்லலாம் ஃபுல்லா நாங்க அதான் செய்வோம். திருநெல்வேலிலனாலே கடைஞ்சி தான் கீரை சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதனால அது வந்து அதையும் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கழுவி குக்கர்ல போட்டு, முன்னாடிலாம் மண்சட்டியிலயே போட்டு வேக வைப்பாங்க. இப்போ நாங்க குக்கர்லயே போட்டுக்கிறது. சீக்கிரமா வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக. குக்கர்ல போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி நெறைய வைக்கக்கூடாது. சும்மா கொஞ்சமா தண்ணி ஊத்தணும். கொஞ்சமா ஓரளவுக்கு தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் ஊத்துனா போதும். ஊத்திட்டு ஒரு 3 விசில், 4 விசில் விட்டு எடுத்தா சூப்பரா வெந்துரும். இந்த அளவுக்கு வெந்திருக்குங்களா? இப்போ கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு கடைஞ்சோம்னா ஈஸியா கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு, அதில வந்து கொஞ்சம் தேங்காய், சீரகம், கருவேப்பில அரைச்சு போடணும். போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் புளி கரைசல், புளி வந்து கொஞ்சம் கரைச்சு ஊத்தணும். புளி கொஞ்சம் கரைச்சி ஊத்தி, தேங்காய் எண்ணெய் ஊத்தி தாளிசம் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி தான் தாளிச்சேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பில, வரமிளகா போட்டு தாளிச்சு ஊத்துனேன். சூப்பரான கூட்டு தயார்.